எங்க முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில பேசுறதுக்கோ முதலமைச்சர்னு இல்லை, இங்க இருக்கிற யாரையுமே தனிப்பட்ட முறையில அட்டாக் பண்ண யாருக்குமே உரிமை இல்லை. அது தாவேக்காவா இருந்தாலும் சரி, ரவுடிகளின் ஊடரமா இருக்க திமுகவா இருந்தாலும் சரி. நான் பூச்சாண்டி காட்டுறீங்களா இங்க அசாதாரண சூழலை உருவாக்குறதுக்கு? இந்த ஆட்சியை நாங்க நடத்த முடியாம கஷ்டப்படணும், நீங்க அசாதாரண சூழலாம். நேற்று இன்னொன்னு நீட்டு ஒரு ஸ்கேமு வாயத்தோட அப்படியே நேரா கிளம்பி போமா. அந்த 2 பேரும் ராஜேஸ்வரி அப்புறம் ஜூலி 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, கிளம்பி நேரம் அறிவாலயம் போங்க, இல்லைன்னா உங்க உதயண்ணா எந்த வீட்டுல இருக்காருன்னு பாருங்க, அந்த வீட்டுக்கு போங்க. நான் சொன்னது அப்பா வீட்டுல இருக்காரா இல்ல தனியா இருக்காரா அதுக்காக சொன்னேன். மினிஸ்ட்ரி வேற ஒரு வீடு கொடுத்துருக்காங்க இல்லையா, நான் அதுக்காக சொன்னேன். நீங்க எதுவும் தனிப்பட்ட முறையில் நான் எதுவும் தாக்குதல் நடத்த மாட்டேங்க, எனக்கு அப்படிலாம் பழக்கமே இல்லை. எந்த வீட்டில் இருக்காரோ, ஒருவேளை துபாய் போயிருந்தாருன்னா துபாய்க்கோ போங்க, போயிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை பேன் பண்ணுவேன், ரகசியம் எனக்கு தெரியும், அந்த அந்த சிதம்பரம் ரகசியத்தை நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம்னு சொன்னீங்களே உதயநிதி அண்ணா, ஏன்னா 5 வருஷமா பண்ணலன்னு போய் உங்க அண்ணனை கேளுங்க. 40 நாள் ஆனவர்கிட்ட வாயத்தோட மாமேவா இது ஆராசா காதுல விழாது. ஏன்னா இப்ப அவரே கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை மறந்துட்டாரு. யாருக்கு வெக்கம் இருக்கணும்? ஆராசான அண்ணா உங்களுக்கு வெக்கம் இருக்கா? அதிமுக கூட்டணி பேசும்போது நீங்களே வெக்கப்படாம ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கீங்க, நாங்க ஏன் வெக்கப்படணும்? சமூக நீதி நல்லாட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சி சமூக நீதி ஆட்சி. உங்களை மாதிரி வாய்ஸ் அவடால சமூக நீதி பேசல, எங்க முதலமைச்சர் செயல்படுத்தி காட்டியிருக்காரு. அங்கங்க போய் நின்றுட்டு கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி உங்க கட்சிக்காரங்களுக்கு எடுங்க அந்த மொராலிட்டி கிளாஸ். ஒரு நாள் ஃபுல்லா அறிவாலயம் உட்கார வச்சு அந்த கண்ணாடி போட்ட தம்பியோட பேச்சு மொத்தமா பார்த்துருக்கீங்களா? அடுத்து அவர் ஒய்ஃபோட ஒரு வீடியோ, அந்த தம்பி, நான் எந்த வீடியோ இங்க பிளே பண்ண ரெடியா இல்லை. தனிப்பட்ட முறை தாக்குதலை சத்தியமா நான் விரும்ப மாட்டேன். அடுத்து நான் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா, இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ அந்த உதயண்ணா தம்பிக்கு ஆதரவா நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த மாதிரி கருத்து சுதந்திரம் பறிக்கக்கூடிய வேலையை யார் செஞ்சாலும் அது தப்பு தான். எதுக்கு போட்ட? நாங்க ஜனநாயக முறைப்படிதான் இருக்கோம், அது யாரு செஞ்சாலும் தப்பு தான். தாவேகால மட்டும் இந்த அறியாமையின் விளிம்புல இருக்கிற மக்கள் இல்லை, திமுகல அதிகமா இருக்காங்க அறியாமையின் விளிம்பு. இதுக்கு அர்த்தம் நான் ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்துறேன்னா, நான் கலைஞரை பார்த்து வளர்ந்தவன், நான் ஐயா வைகோவோட மேடை பேச்சை பார்த்து வளர்ந்தவன். எனக்கு எந்த வார்த்தையை எந்த முறையில சரியா பேச தெரியுமோ தெரியும். உங்களை மாதிரி உருவாக்கி வச்சிருக்கீங்களே டிஎம்கே ஜென்சி,